நம்ம ஜாக்கெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங் கிளாத் எடுத்துருக்கேங்க. அது வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணி என்னோட அகலம் வந்து 12 இன்ச். உங்களோட செஸ்ட் சைஸ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 4 ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, உங்கள் செஸ்ட் சைஸ் ப்ளஸ் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்து அந்த அளவுக்கு 4 ஃபோல்ட் பண்ணிங்க. 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ரெடி லென்த் வந்து 19 வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ரெடி லென்த் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரெடி லென்த்தோ அது கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு மேலே 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. எனக்கு ரெடி லென்த் 19, அப்போ நான் 20.5 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன். ஓகே, 20.5 இன்ச் ஹைட், 12.5 வித். ஓகே, இப்போ உங்கள் ஷோல்டர் வந்து இது வந்து க்ளோஸ் நெக்காக தான் வரும் பேக்கு. ஸோ அதனால் நான் வந்து ஃபுல் ஷோல்டர் எடுத்துக்கிறேன். நான் 7 இன்ச் வைக்கிறேன். 7 இன்ச் வச்சுட்டு ஆம்கோல் வந்து 7.5 வச்சுக்கோங்க. எப்போவுமே க்ளோஸ் ஷோல்டர் வைக்கும் போது 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து ஸ்லோப் எடுக்கணும். ஸோ அதனால் நான் 7.5 வைக்கிறேன். இல்லாட்டி நம்ம நார்மலாக இருக்கிறதுக்கு 7 தான் வைப்போம். நம்ம ஸ்லோப் 0.5 எடுக்கிறனாடிக்கு 7.5 வைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஜாக்கெட் வந்து வியர் பண்ணுறது வந்து நம்ம உள்ளே ஆல்ரெடி ஏதாவது ப்ளவுஸ் அந்த மாதிரி க்ராப் டாப் போட்டு தான் வியர் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் நமக்கு லூஸ் வந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். செஸ்ட்டு சைஸுமே நார்மலாக 9.25 அப்படி வச்சோம்னா இது வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக வந்து நம்ம ஜாக்கெட் வியர் பண்ண மாட்டோம். 9.5 வச்சுட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் கொடுக்குறேன். நெக்கு வித்து வந்து 3.5 வச்சுக்கோங்க. நெக்கு வித்து 3.5, அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் ஸ்லோப் எடுத்துக்கோங்க. பேக் ஆம்கோல் 1.5 இன்ச், ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து 1 இன்ச் வர மாதிரி வச்சுக்கணும். பேக் ஆம்கோல் ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சுக்கு லைன் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே பாதி எடுத்துக்கோங்க. இது பேக் ஆம்கோல். ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து முன்னாடி ஒரு 1/2 இன்ச் எடுத்துகிட்டு அதை இப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இங்கிருந்து 1 இன்ச் மேலேருந்து அப்படியே ஓகே இப்படியே கொண்டு வந்துடும். இது ஃப்ரண்ட் ஆம்கோல். ஷோல்டர் ஜாயினோட 1/2 இன்ச் பிடிச்சது போக ஆம்கோல் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. 8.5 வரணும், கரெக்டாக இருக்குது. ஓகே, வெயிஸ்ட் மார்க் பண்ணுறது 15 இன்ச்சில் வெயிஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. 15 இன்ச் ஹைட்டில் குர்த்திக்கு எப்படி ஹைட்டை மார்க் பண்ணி நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி வச்சுக்கோங்க. பட் குர்த்திக்கு ரொம்ப டைட்டாக வைப்போம், இதுக்கு கொஞ்சம் லூஸ் வச்சுக்கலாம். நான் நார்மலாக 8 8.25 வைப்பேன். இதுக்கு நான் ஒரு 8.5 8.25 வச்சுக்கிறேன். அதுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, இதையும் ஜாயின் பண்ணிடுங்க. செஸ்ட்டில் வச்சது இங்கேயே வச்சுக்கோங்க. வேணால் நம்ம பிடிச்சிக்கலாம். இங்கேயும் 8.25 வச்சு லைட்டாக கர்வ் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இந்த மாதிரி லைட்டாக இப்படி கர்வ் பண்ணி கொண்டு வந்துக்குங்க ஷேப். ஓகே, அவ்வளோதான். பேக் நெக் வந்து 1/2 இன்ச் இல்லாட்டி 1 இன்ச் வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நான் வந்து 1/2 இன்ச் தான் கொடுக்குறேன். ஜாக்கெட் வந்து க்ளோஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பேக் இது வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்களா? ஓகே, இந்த ஃபுல் போர்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி இப்படி காமிக்கிறேன். ஓகே, இது இப்போ ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எப்படி போனால் காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டு குடஞ்சி எடுத்துருங்க. இங்கே நெக்கு அகலம் இருக்கு இல்லைங்களா, 3.5 வந்து
ஹைட்டு வந்து 10 இன்ச்சுக்கு. அப்படியே பி மாதிரி கொண்டு வந்துடுங்க. 3 இன்ச்சு இருக்குது இல்லைங்களா இந்த அகலம், இதை வந்து 10 இன்ச்சு இருந்து வச்சு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்படி வரைஞ்சிடலாம். இப்போ இந்த வி மாதிரி வரைஞ்சி இல்லைங்களா, இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஸ்ட்ரைட்டாக வேணும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம், இல்லை இப்படி லைட்டாக அப்படி கோவாக கொண்டு வரதுனாலும் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, நம்ம இஷ்டம் தான். ஃப்ரண்ட் இதுதான் ஜாக்கெட்டுக்கான ஷேப். நம்ம ஸ்ட்ரைட்டாக நார்மலாக கொண்டு வரதுனாலும் கொண்டு வரலாம். இங்கேருந்து நம்ம இப்படி இப்படி வந்து இப்படி இப்படி கோவாலாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி கொண்டு போகிறதுனாலும் கொண்டு வரலாம். இல்லை ஸ்ட்ரைட்லேயே இப்படி வி மாதிரி கொண்டு வரலாம். எனக்கு கர்வ் மாதிரி வேண்டாம், கொஞ்சம் விரிஞ்சு இந்த ஷேப்பே போதுன்னா இப்படியும் கொண்டு வரலாம். ஓகே, நான் இப்படி தான் கொண்டு வர போகிறேன். ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணணும். நான் ரொம்ப இல்லை, ஒரு 1.5 இன்ச்சுக்கு கீழேயுமே இப்படி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இங்கேருந்து இப்படி போய் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இதுதான் ஃப்ரண்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் வரும். ஓகே, ஜாக்கெட் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆரம் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம மெயின் பீஸில் போட்டு இதே ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இப்போ எப்போது எல்லா லைனிங் எப்படி ஒன்று மேலே ஒன்றா அட்டாச் பண்ணுவோமோ அந்த மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா கம் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்லீவ் கட் வைக்க ஒரு சின்ன பஃப் ஸ்லீவ் தான் கொடுக்க போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து நான் லைனிங் வைக்கலாம். ஆல்ரெடி ஒரு கேப் ஸ்லீவுக்கு வந்து ஆல்ரெடி உள்ள ஒரு ஸ்லீவ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து லைனிங் கொடுத்துருக்கோம். அதனால் அதுக்கு மேலே போடுற ஜாக்கெட் நடிக்கணும், அதுக்கு நான் லைனிங் கொடுக்கல. இது வந்து ஒரு எல்போ ஸ்லீவ் கொடுக்குறேன். நார்மலாக ஒரு பஃபுக்கு ஒரு 3 இன்ச் விட்டுட்டு நார்மல் ஸ்லீவ் எப்போ கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே கேப் ஹைட் வந்து 3.5 இன்ச் வச்சுட்டு அப்படியே நம்ம அந்த 3.5 இன்ச்சில் நம்ம ஆம்கோல் எங்கே வருதுன்னு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஜஸ்ட் இப்படி ஒரு கோவ் பண்ணியிருக்கேங்க. கை அகலம் எவ்வளவோ அது கீழே வந்து ஜாயின் இருக்கிற நார்மல் ஸ்லீவ் தான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு இங்கிருந்து இந்த கை அகலம் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி மேலே மார்க் பண்ணிக்கிங்க. எனக்கு இங்கிருந்து இங்கே வந்து 8 இருந்தது. ஸோ அதில் பாதி 4 இங்கே மார்க் பண்ணிட்டேன். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து இது அப்படியே இந்த 4 இன்ச் மார்க் பண்ணி இல்லைங்களா, அது மேலே படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி இப்படி கர்வ் பண்ணி வரைஞ்சிட்டு இதை அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. அவ்வளோதான். இந்த ஸ்லீவ் பஃப் ஸ்லீவ் வரைகிறது அவ்வளோதான். ஓகே, இந்த நேரம் அர்க்காட் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து இங்கே தான் நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஓகே, இப்படி. ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி லைனிங் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஜஸ்ட் மெயின் பீஸில் பேஸ்ட் பண்ணி சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகே, சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். 2 சைடு. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். ஓகே, இப்படி இப்படி வரும். ஓகே, இது வந்து பேக் பார்ட். முந்தி பார்ட்டில் தான் நம்ம 2மே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா பேக் நல்ல பக்கத்தில் உள்ள ஃப்ரண்ட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இப்படி வச்சு இப்படி இந்த சைடு ஜாயின் பண்ணிடுங்க. நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ். ஓகே, ஃபஸ்ட்டு ஷோல்டர் டபுள் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து நான் ஆல்ரெடி சின்ன சின்னதாக பஃப் வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, இதை நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இதை வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சு ஃப்ரண்ட்டு பேக்கு. இதை ஃப்ரண்ட்டுக்கு வந்து சென்டர் ஆர்காட் பண்ணது வச்சுட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி ஸ்லீவ் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு இந்த சென்டர் அர்க்காட்டில் இருந்து அப்படியே கொண்டு வந்து
இந்த சைடு இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே இதை திருப்பிட்டு அப்படியே இங்கிருந்து அப்படியே போய் இந்த சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. இந்த ஸ்லீவ் பண்ண மாதிரி அந்த ஸ்லீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு, ஸ்லீவ் வச்சாச்சு இல்லைங்களா? இது ஸ்லீவ் இங்கே வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ இதுக்கு இந்த காலர் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3 இன்ச் அகலம் உள்ள ஒரு கிளாத் வந்து நீளமாக எடுத்துக்கணும். இந்த என்னென்ன எனக்கு வந்து இந்த பார்டர் கிளாத்தே கிடச்சிது. ஸோ நான் எடுத்துட்டேன். இது என்ன பண்ணுவோன்னா ஜாயின் பண்ணது கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. திருப்பி வச்சிட போகிறோம். ஓகே, ஃபோல்ட் பண்ணிக்கங்க. 3 இன்ச்சு 3 ஃபோல்ட் பண்ணால் நமக்கு 1.5 இன்ச் வரும் இல்லைங்களா? இது இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே ஒன்றே நம்ம ஃபோல்ட் பண்ணல. ஸோ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணல. அதனால் இது அப்படியே டேரெக்டாக ஃப்ரண்ட்டில் ஒரு பார்ட்டில் இருந்து அப்படியே ஆரம்பிச்சிடுங்க. இதே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தோம், இதையும் ஃபோல்ட் பண்ணி இப்படி வைக்கணும். ஓகே, இது நம்ம கீழே ஃபோல்ட் பண்ணாதனாடி நான் இப்படி டேரெக்டாகவே வைக்கிறேன். இங்கே வச்சு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இருக்கு இல்லைங்களா? இது அப்படியே இதே ஷேப்புக்கு அப்படியே டேரெக்டாக அப்படியே இங்கே அப்படியே கொண்டு வந்து இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து அப்படியே பின்னாடி. ஓகே, இது அப்படியே டேரெக்டாக அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இது அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, காய்ஞ்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த சைடு அப்படியே நம்ம அந்த 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஆரம்பித்து இப்படியே கொண்டு போய் இங்கே இது கொண்டு போய் இந்த சைடு முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லா பக்கம் அர்கட் பண்ணிக்கிங்க. மெயினாக அர்கட் பண்ண வேண்டியது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த இது கரெக்டாக அர்கட் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக எடுத்து கொடுக்கும். ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா? அந்த நேரம் கரெக்டாக ஒரு அர்கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு ஒரு ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த காலர் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியானது. இது வந்து இப்படி உள்ளே இப்படி வச்சுருக்குறோம். வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே படிமான தையல், அதாவது இந்த இந்த எண்டில் அப்படியே அந்த ஷேப்புக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி இந்த ஃபுல்லாக சுற்றி படிமான தையல் போட்டுட்டு நம்ம சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஜாக்கெட் ரெடி ஆயிரும். நான் படிமான தையல் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி வரும். ஓகே, இப்போ மேலே படிமான தையல் போட்டலாம். ஆக்சுவலாக காட்டன் போது உங்களுக்கு இந்த இது வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும், உங்களுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு கிரேப் கிளாத் நடிக்க உங்களுக்கு வந்து குளக்குளன்ற நடிகி அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக எடுத்து காமிக்க மாட்டேங்குது. இப்போ வந்து இது ஸ்டிச்சு போடும்போது படிமான தையல் போடும்போது எப்படி போடணும்னா நார்மலாக ஸ்டிச்சு இப்படி பார்த்துருக்கோம். இது மேலே இப்படி வச்சு நம்ம போடக்கூடாது. ஓகே, அது ராங். இந்த ஸ்டிச்சை வந்து இந்த சைட் பார்த்துருக்கிற மாதிரி இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த சைட் பார்த்துருக்கிற மாதிரி திருப்பி வச்சுட்டு இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த காலரோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு வந்து இது கரெக்டாக வந்துருச்சு. நம்ம படிமான தையல் போட்டாச்சு. இப்போ வந்து கீழே ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா? 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட், இன்னொரு ஃபோல்ட். இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இங்கே 2 பார்ட் இருக்குது. இது ஒரு பார்ட் கீழே மடிச்சிருச்சுருங்க. அதே மாதிரி பேக்கும் டபுள் ஃபோல்ட், ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட், இன்னொரு ஃபோல்ட் பண்ணி கீழே மடிச்சு வச்சுட்டு சைடு எப்பவும் போல் ஸ்லீவில் இருந்து ஜாயின் பண்ணி வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி அடிச்சிருங்க. ஓகே, சைடு அடித்ததுக்கப்புறம் இதுதான் ஜாக்கெட்டோட ஃபைனல் அவுட்புட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.